ஹலோ, வாயா பட்டாபி. என்ன 2-3 நாளா காணோம்? பட்டாபி வரலையே பட்டாபி வரலையேன்னு எங்களுக்கு பார்த்து பார்த்து காத்திருந்து கண்ணு பூத்து போச்சியா. டெய்லி சீட்டாட வந்துருவீரு நம்ம கிளப்புக்கு. இன்னைக்கு என்ன வர காணோம்? அசோக் நகர்ல இருக்கிற இந்த கிளப்புக்கு நீர் வரலன்னா களை கட்ட மாட்டேங்கிறது பட்டாபி. நீர் வந்து களைச்சு போட்டாதான் களை கட்டுறது டக்கு டக்குன்னு யாருக்காவது டீல் கேம் முடியறது, பணத்தை கலெக்ட் பண்ண முடியறது. ஏதோ பொழுதுபோக்குக்கு தான் ஆடுறோம். என்ன ஃபுல் 100 ருபீஸ் வச்சிருக்கோம், 100 ருபீஸ்லாம் இன்னைக்கு ஒரு பணமா அப்படின்னு சொல்லி மற்ற 3 ஃப்ரெண்ட்ஸ் சொல்ல ஒன்றும் இல்லையா. 2-3 நாளா கொஞ்சம் உடம்பு ஒரு மாதிரி இருந்தது, வயிறு சரியில்லை. ஏன்னா அந்த ஹோட்டல் சாப்பாடை சாப்பிட்டு சாப்பிட்டு அழுத்து போச்சியா. ஆமாமா, பாவம் உனக்கு தான் ஒய்ஃப் ஒரு 15 வருஷம் முன்னாடியே போயிட்டா. 3 பசங்க, பையன் ஜம்முன்னு அமெரிக்காவில் போடு போடுறான். 2 பொண்களும் ஆஸ்திரேலியா நியூசிலாண்டுன்னு சந்தோஷமா இருக்கு. தனியா வீடை வச்சுக்கிட்டு கஷ்டப்படுறேன். கஷ்டம் என்ன கஷ்டம், அதாவது ஹோட்டல் சாப்பாடு உடம்புக்கு ஒத்துக்காதனால நல்ல ஒரு சமயக்காரியா பார்த்துட்டு இருக்கேன். ஒரு 18-20 வயசு, நல்ல ரொம்ப குண்டா இருக்கக்கூடாது. ஏன்னா கிச்சன்ல வேலை செய்யணும், வழுக்கி விழுந்துட்டா தூக்க கூட முடியாத. கொஞ்சம் நல்ல இளசா இருக்கணும், இழைச்சி இருக்கணும், ஒல்லியா இருக்கணும். அதே நேரத்தில் கில்லி மாதிரி வேலை செய்யணும், பார்க்கறதுக்கும் பளிச்சுன்னு இருக்கணும். அந்த மாதிரி ஒரு நல்ல பொண்ணா தேடிட்டு இருக்கேன், சமயக்காரி. நீ அது கல்யாணத்துக்கு பொன் பார்க்குற மாதிரி சொல்லிட்டு இருக்கீர, குக்கிங்க்கு தானே பார்க்குறீரு அப்படின்னு சொல்ல கொல்லுன்னு எல்லாரும் சிரிக்க. ஆமா, குக்கிங் குக்கிங் குக்கிங். அதாவது அவன் அம்மாவும் சமயக்காரியா இருந்திருந்தா நல்லா கற்றுக் கொடுத்துருப்பா இல்லையா. நமக்கு பிடிச்ச பல ஐட்டங்களை அந்த பொண்ணு பண்ணி போடணும். ஃபார் எக்ஸாம்பிள், உசிலி ரொம்ப பிடிக்கும் எனக்கு. உசிலி நல்லா அழகாக பண்ணால் ஜோராக இருக்கும். அவியல் அப்பப்போ வாரத்துக்கு 1 நாள் 2 நாள் அவியல், பொரிச்சு கூட்டு, அது மாதிரி எல்லாம் பண்ணினா சந்தோஷமாக இருக்கும். ஒரு வாரத்துக்கு தேவையான வத்த குழம்பு பண்ணாக்க அப்பப்போ போர் சாத்துக்கு தொட்டுட்டு சாப்பிடலாம் வத்த குழம்ப. இந்த மாதிரி நாக்கை 4 முறை வளர்த்து வச்சுட்டு ஒய்ஃப் போயிட்டா. ஆமாம், உங்கள் நாக்கு வளர்ந்த வேகத்துக்கு பாவம் அவளால் இருக்க முடியல, அப்போவே போயிட்டாளே உன் ஒய்ஃபு. சரி, இந்த மாதிரி சமயக்காரியை தேடுறீரே, இந்த மாதிரி ஒரு காரன் கிடைச்சா எப்படி? காரனா அப்படின்னா சமயக்காரன். ஐய, நமக்கு காரனே சரிப்படாது. ஒரு மாசத்துக்கு ஒரு சமயக்கார பையன் வந்துருந்தான். வந்தவன் வீட்டில் இருக்கிற எல்லாத்தையும் அடிச்சுட்டு போயிட்டான். கிட்டத்தட்ட ஒரு 2,000 to 3,000 ருபீஸ் போயிடுத்து. பிளஸ் ஒரு 1.5 பவுன் செயின் ஒன்று வச்சிருந்தேன், அதையும் காணும். அந்த பையனை அடிச்சுட்டு போயிட்டான். அந்த மாதிரி என்ன பண்றதுன்னு தெரியல. போலீஸு கம்ப்ளைண்ட்லாம் கொடுத்துக்கிட்டுலாம் பார்க்கறதுக்கு பார்த்தேன். சரி போ, 2-3 போச்சு. 1.5 பவுன் செயின் அன்னைக்கு விலை ரொம்ப கம்மி தான், 3000 ரூபா தான் ஒரு பவுனு. இன்னைக்கு 1,20,000 ஆகிப்போச்சே, நினைச்சு கூட பார்க்கல அதெல்லாம். அதனால இந்த காரனே கூடாதுன்னு வச்சுட்டேன். சமயக்காரன் கூடாது, ஒன்லி சமயக்காரி தான். சமயக்காரியா இருந்தோம் எங்க சின்ன பொண்ணா இருந்தா சுறுசுறுப்பா வேலை செய்யும். அதனால ஒரு சமயக்காரியை தெரிஞ்சா சொல்லுங்க ஐயா அப்படின்னு எல்லாரும் சொல்ல, சமயக்காரியை தேடுறாருப்பா, காரியை தேடுறார். அப்புறம் ஏதாவது ஏடா உணவாச்சுன்னா எல்லாம் காரி துப்புவா, அதை பார்த்துக்கும் பட்டாபி. யோ சும்மா இருக்கியா, ஒரு வயசான மனுஷனை போட்டு உயிரெடுக்கிறீங்க, வயசாயிடுத்து. இருந்தாலும் பலருக்கு சபலம் போக மாட்டேங்கிறத நீ சொல்றதெல்லாம் பார்த்தா குக்கிங்க்கு தேடுறீரா, கல்யாணத்துக்கு பொண்ணு தேடுறாரான்னு சந்தேகமா இருக்க அப்படின்னு. சீச்சி ஒன்லி குக்கிங்யா, நல்ல ஃப்ரெண்டு நமக்கு பட்டாபி. அவனும் போய் சந்தேகப்படுறேன்னு சிரிச்சுக்கிட்டே மற்றவங்க எல்லாம் சொல்ல, என்னப்பா கிண்டலா இருக்கா என்ன பார்த்தா, சீட்டை போடுங்கயா அப்படின்னு சொல்லி அவங்க எல்லாம் விளையாடுறாங்க. பக்கத்து டேபிள்ல இருந்து ஒரு காது இவங்க பேசுறத ஒரு வரி விடாம, ஒரு வார்த்தை விடாம கேட்டுக்கிட்டு இருக்கு. அதுதான் பந்தா பரமசிவம். பந்தா பரமசிவம் இருக்கானே, பயங்கரமான ஆளு. ஏதாவது வழி கிடைச்சா அடுத்தவன்ட்டு இருந்து காசு எப்படி அமுக்கிறது அப்படிங்கிறது கில்லாடி. சின்ன சின்ன வேலைகள்லாம் செஞ்சு நிறைய, ஒரு நாளைக்கு அவனுடைய டார்கெட் எப்படி ஒரு 1000 ரூபா சம்பாதிச்சிடணும், மற்றவங்களை ஏமாத்திங்கிறது தான் டார்கெட் பந்தா பரமசிவத்துக்கு. இப்ப இந்த கான்வர்சேஷன் அவன் காதல விழுந்த உடனே, ஆஹா லட்சக்கணக்கில் கோடிக்கணக்கில் துட்டு அடிக்கலாம் போல் இருக்கே. இந்த பட்டாபி அடிக்கடி இந்த கிளப்புக்கு வரவரு கையில ஒரு 4 மோதிரம் போட்டிருக்காரு. அதுல 2 வைர மோதிரம்,
கழுத்தில் 7-8 பவுனுக்கு மைனர் செயினை போட்டு புலிநகத்தை வேற போட்டிருக்காரு. கையில் பிரேஸ்லெட்டு. அது தவிர ஜம்முன்னு ஃபாரின் சென்ட் கட்டெல்லாம் போட்டுறாரு. குழந்தைகள்லாம் ஃபாரினில் இருக்கிறதுனால வரும்போது அப்பாவுக்கு ஃபாரின். அண்ட் கிளப்புக்கு வந்து நல்லா தண்ணியை போடுறாரு. சீட்டாட்டம் வேற ஃபுல்லு 100 ரூபாய்க்கு அப்படின்னு விளையாடுறாங்க. 1000 ரூபாய் தூக்கி டெபாசிட்டாகவே கொடுக்குறாரு. ஸோ நல்ல வசதியான பார்ட்டியாக இருக்கும். இதை பற்றி இன்னும் டீட்டெயில்ஸ் விசாரிச்சு இந்த ஆளுக்கு ஒரு சமயக்காரியை ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்தா நமக்கு கொஞ்சம் காசு பண்ணுறதுக்கு வழி கிடைக்கும் போல் இருக்கே அப்படின்னு மனசில் இப்படி யோசிச்சுக்கிட்ட வீட்டுக்கு போய் அவங்க வீட்டு பக்கத்தில் இருக்கிற ஒரு ஃபேமிலி, வெறும் ஒரு லேடி, அவளுடைய 3 பொண்கள். அந்த லேடிகிட்ட போயிட்டு, நல்ல ஒரு அருமையான ஆப்பர்ச்சுனிட்டி வந்திருக்கம்மா, நீயும் பாவம் சின்ன வயசுலேருந்தே சமையலை பண்ணி அதை பண்ணி இதை பண்ணி அவஸ்தைப்பட்டு கஷ்டப்பட்டு குழந்தைகள்லாம் வளர்த்துக்கிட்டு இருக்க. உன் குழந்தைகளுக்கு பாவம் படிப்பும் வரமாட்டேங்கிறது, உன்ன மாதிரி சமையலாவது வருமா? என்ன அப்படி கேட்டு? அருமையாக சமைக்கும். எந்த ஐட்டம் ஒன்று சொல்லுங்க, பிச்சு உதறோம். வெஜிடேரியன்லாம் கில்லாடி மாதிரி பண்ணோம். ஒன்லி நான் வெஜிடேரியன் தெரியாது, ஏன்னா நாங்கள் சாப்பிட்றதில்ல. அது தேவையானாலும் கற்றுக்குவோம். நீங்கள் ஃபாரின் கீரன் போகிறதுக்கு வழி இருந்தால் சொல்லுங்கள், அமெரிக்காவோ ஆப்பிரிக்காவோ எங்கேயாவது போகலாமே அப்படின்னு சொல்ல, வெரி குட். முதல்ல லோக்கலா நம்ம கேகே நகரில் ஒரு பெரிய பங்களா ஒன்று இருக்குது, அங்கே சமையலுக்கு ஆள் தேடுறாங்க. ஆனால் குவாலிஃபிகேஷன் ஒரு 18லேருந்து 20 வயசு இருக்கணும் பொண்ணுக்குன்னு சொல்கிறாங்க. அது எப்படி? அட, நம்ம கற்பகம் இருக்காளே, அவளுக்கு இப்போ தான் 18 முடிஞ்சிருக்கு, 19 போகிறது. பார்க்கறதுக்கு நல்ல கலையாக ஜம்முன்னு இருப்ப, எல்லா சமையலும் நல்லா பண்ணுவ, கலகலன்னு பேசிகிட்டு இருப்ப, சிரிச்சுக்கிட்டு இருப்ப. ஆனால் என்ன கொஞ்சம் சினிமா பைத்தியம், சினிமா பார்க்கணும், அதை பார்க்கணும், இதை பார்க்கணும் ரொம்ப ஆசை, நகை நட்டுன்னா பிரியம் அப்படின்னு சொல்ல, வெரி குட். எங்கே இருக்கா கற்பகம்? எங்கேயோ சினிமா போயிருக்கு, வந்த உடனே கூட்டின்னு வரேன் உங்கள் வீட்டுக்குன்னு சொல்ல, சரி மறக்காமல் கூட்டுவாமா, கற்பகத்துக்கு ஜாக்பாட் அடிக்க போகிறது. ஆனால் நான் சொல்கிற சில பிளான்லாம் நீங்கள் கரெக்டாக ஒத்து போகணும் அப்படின்னு இந்த பெரிய அம்மாட்ட சொல்ல, நல்லா கேட்டல் போங்கோ, நாங்கள்லாம் பல பேர் வீட்டில் போய் சமையலை பண்ணி அதை பண்ணி இதை பண்ணி கஷ்ட நஷ்டங்கள் எல்லாத்தையும் தாண்டி கிண்டி வந்தவங்க, அனுபவம் நிறைய இருக்குது எங்களுக்கு, யார் யாரை எப்படி டீல் பண்ணணும்னு நல்லா தெரியும். அப்படியா? வெரி குட். இந்த இடத்த கரெக்டாக டீல் பண்ணால் ஒரு 2-3 கோடி பணம் பண்ணலாம். என்னது 2-3 கோ 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 அப்படின்னு சொல்லி இந்த அம்மா மயக்கம் போட ஓடி போய் தாங்கி பிடிச்சு, பவி என்ன மயக்கம் போட்டேள்? இல்லை 2-3 கோடி கேட்கறதுக்கே சந்தோஷமா இருக்கு, என்ன வேணா பண்ணலாம் போல் இருக்கே அப்படின்னு சொல்ல, அதான் உங்கள் பொண்ணு கற்பகத்தை கொஞ்சம் ரெடி பண்ணுங்க, கரெக்டாக இருந்தா அந்த வீட்டில் வேலையை வாங்கி கொடுக்குறேன், கொஞ்சம் நான் சொல்கிறபடி கேட்க சொல்லுங்க குழந்தைய. அதே மாதிரி நீங்களும் கொஞ்சம் குழந்தை காதில் சொல்லி இல்லி 2-3 கோடி 2-3 கோடின்னு அடிக்கடி சொல்லி உங்கள் குடும்பம் இந்த மாதிரி சின்ன ஓட்டு வீட்லேயும் ஒன்று கொடுத்துற மாதிரி இருக்கிறத விட நல்ல பெரிய பங்களாவில் சந்தோஷமாக இருக்கிற வழியை பார்க்கலாம் அப்படின்னு சொல்ல, நிச்சயமா பரமசிவம், உங்களை பற்றி நிறைய கேள்விப்பட்டிருக்கேன், நீங்கள் அப்பப்போ வந்து பேசுகிறேன், இருந்தாலும் இப்படியெல்லாம் நல்லது செய்வேன் மற்றவாளுக்குன்னு தெரியாமல் போயிடுது எனக்கு. அவங்க வீட்டில் ஒரு சமயக்காரி வேணுமா? காரி? அப்படியா? நல்லவா தானே? ரொம்ப நல்லவா, ரொம்ப நல்லவா. ஒய்ஃப் போய் சேர்ந்து ஒரு 15 வருஷம் ஆகிப்போச்சு போல் இருக்கு. அந்த ஆள் தனியாக தான் இருக்கார். தனியாவா? கற்பகம் சின்ன குழந்தை, அதான் அவருக்கு அதான் ஆசை, குழந்தை உடனே ஆசைப்படுறேன்னு தெரியல. இந்த மாதிரி எல்லாத்தையும் தாண்டி கண்டி தான் வந்திருக்கோன்னு சொன்னியே, அது ஞாபகம் வச்சுக்கோ. பெரியவர், நல்ல ஜென்டில்மேன், நல்ல பணம் வச்சிருக்கார், ஒரு 10-12 கோடி இருக்கும், 2-3 வீடு வச்சிருக்கார், ஏதோ பிஸ்னஸ் பண்ணி அதெல்லாம் பண்ணி பணத்தை பண்ணிட்டார். இப்போ ரிட்டையர்ட் லைஃபு, கிளப்புக்கு அடிக்கடி வந்து ஜாலியாக ஃப்ரெண்ட்ஸோடு பேசிட்டு பொழுது போக்குவார், சீட்டுக்கிட்டு ஆடிட்டு இருப்பார், ட்ரிங்க்ஸு எல்லோரும் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சாப்பிடுவாங்க. ஐயோ, நீங்கள் சொல்கிறத பார்த்தா கற்பகத்தோட வாழ்க்கையே சூறையாடுவார் போல் இருக்கே அவர். சூறையெல்லாம் ஒன்றும் ஆட மாட்டார், பாவம் பயந்த மனுஷன், எல்லாம் கற்பகம் கையில் தான் இருக்குது. அப்படி கொஞ்சம் அவரோட க்ளோஸாக பழகிற மாதிரி கொஞ்சம் அப்படி எப்படி பாவலா காட்டினா போகிறோம். அது எப்படி பொண்ணுட்டு சொல்கிறது? ஏம்மா நீங்கள் சொல்கிறேன், நான் சொல்கிறேன்ம்மா, அதுக்கு தான் நான் இருக்கேனே, பரமசிவம் எதுக்கு இருக்கான், அதுக்கு தான் பிறந்திருக்கான். நல்லபடியாக அந்த பொண்ணுக்கு எல்லாத்தையும் சொல்லி கொடுத்து அவர் வீட்டுக்கு அனுப்புகிற வழியை பார்ப்போம். முதல்ல வேலை கிடைக்கிறதா பார்ப்போம், அப்புறம் தானே இந்த தயிர்காரி கதையாயிட போகிறது, பானையே போட்டு உடைச்சா மாதிரி. அதனால முதல்ல வேலை கிடைக்கிற வழியை பார்க்கணும். கொஞ்சம் நல்லா ட்ரெஸ் பண்ணிட்டு
ரொம்ப ஓவராக இல்லாமல் ஓவராக இருக்கக்கூடாது, அதே நேரத்தில் ரொம்ப கம்மியாகவும் இருக்கக்கூடாது. இருக்கிற பழைய புடவையோ பாவாடையோ எது இருந்தாலும் நல்லா தேய்ச்சி கீச்சு துவச்சி தேய்ச்சி கட்டிட்டு சிம்பிளாக அழகாக வரணும். ஓகேயா அப்படின்னு சொல்ல, கண்டிப்பாக பண்ணிடுவோம். இந்த 2-3 கோடி காதில் ரீங்காரட்டே இருக்கே பரமசிவம் அப்படி சொல்ல, வந்தாச்சு, உங்களுக்கு அதிர்ஷ்டம் அடிச்சாச்சு மாமி, ஒன்றும் ஒரி பண்ணாதேங்கோ. அதுவும் கற்பகங்கிற பேரே கற்பக விருட்சம் மாதிரி பணத்தை கொண்டு வந்துருமே, கவலைப்படாதேங்கோ. அதனால நான் பேசி கீசி அரேஞ்ச் பண்ணி வைக்கிறேன். எதுக்கு? அதான் குக்கிங், சமையலுக்கு தான். சரி பார்த்து பண்ணுங்கோ, சின்ன பொண்ணு இப்போ தான் ஜஸ்ட்டு 18 அப்படின்னு சொல்ல, அவரும் அதான் எதிர்பார்க்குறார். ஜஸ்ட்டு 18 இருக்கணும்னு சொன்னார். எழுத்தி பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த நாளைக்கு கிளப்புக்கு போகிறபோது அப்படியே போயிட்டு, நமஸ்காரம் பட்டாபி சார் அப்படின்னு ஒரு உள்ள நுழையிற போது வாசல்லையே மடக்கி பார்த்துட்டு, யாரு என்ன இப்படி கேட்டால்? நான் தான் பரமசிவம். நீங்கள்லாம் கூட பந்தா பரமசிவன் கிண்டல்லாம் பண்ணுவீங்களே, அதான் நீங்கள் ஏதோ சமயக்காரன் ஒன்றுன்னு ஆசைப்பட்டேலாமே, ஒரு 2-3 பேர் பேசிட்டு இருந்தாங்க, தேடுறீங்க அப்படின்னு சொல்லி சொன்னா, அதான் உங்களுக்கு உதவி பண்ண நமக்கு தெரிஞ்ச ஒரு பொண்ணு இருக்கு. ஆனால் ஒரு சின்ன விஷயம், சின்ன பொண்ணு 18 வயசு, அம்மா சமையக்கரை இருந்ததுனால எல்லாத்தையும் கற்றுக் கொடுத்துட்டா. அவியல் கிவியல் இந்த மாதிரி எல்லா விஷயங்களும் பிச்சு உதறது. வத்த குழம்பு வச்சான்னா அந்த தெருவே மணக்கிறதுனா பாருங்களேன். அண்ட் கொஞ்சம் கஷ்டப்படுற ஃபேமிலி, நல்ல வேலையாக பார்த்துட்டு இருக்கா குழந்தை. ரொம்ப அட்ஜஸ்டபிள். திடீர்னு நீங்கள் இந்த சமையல் வேண்டாம் அந்த மாதிரி மாற்றி பண்ணுன்னா உடனே பண்ணும், கோவப்படாது, நல்ல சந்தோஷமாக சிரிச்சு இருக்கும். நல்ல மூடு கீடு இந்த மாதிரிலாம் தொந்தரவு இல்லாமல் கலகலன்னு இருக்கும். அதாவது உங்கள் வீட்டுக்கே ஒரு தனி களை வந்துடும் சொல்லுவாங்க பாருங்க. அண்ட் எந்த பங்களா உங்களுது? அதான்யா இந்த 8வது கிராஸ் ஸ்ட்ரீட்டில் இருக்கிற கடைசி 3 பங்களா எந்த தான், கடைசி 3. வெரி குட். ஒன்று கிட்டத்தட்ட 4500 ஸ்கொயர் ஃபீட்டு. எனக்கு 3 பசங்க, 2 பொண்கள், ஒரு பையன். ஆளுக்கு ஒரு பங்களான்னு கட்டியிருக்கேன். ஆனால் பையன் சொல்கிறான், நம்ம குல வழக்கப்படி பொண்களுக்கு எதுக்கு ஷேர்னு கேட்குறான். அதனால தான் கொஞ்சம் கவலையாக இருக்குது, என்ன பண்ணுறதுன்னு தெரியல. பட் இருந்தாலும் நான் தனியாக அந்த வீட்டில் இருக்கேன், பாக்கி 2 வீடு வாடகை வந்துட்டு இருக்கு. ஸோ நாளைக்கு பொண்ணை கூப்பிட்டு வாரும் ஐயா. ஆனால் யார்கிட்டையும் பப்ளிசிட்டி கொடுக்காம கமுக்கமாக இருக்கணும். அவன் நம்ம வீட்டில் வேலை செய்கிறேன்னா வெளில தெரியக்கூடாது. பாருங்க, பல விஷயங்கள் வெளியவே தெரியாது. அந்த குடும்பமே ரொம்ப நல்லவங்க, தங்கமானவங்க, அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போகிறதுல ரொம்ப கில்லாடிஸ் அப்படின்னு சொல்ல, சரி அப்படின்னு அடுத்த நாளைக்கு ஒரு மத்தியான வேளையில் எல்லாரும் தூங்கிட்டு இருக்கிற நேரத்தில் அந்த பொண்ணை கூட்டிக்கிட்டு நம்ம பந்தா பரமசிவம் வேற பட்டாபி சார்னு கதவை தட்ட, பட்டாபி வந்து, என்னப்பா தனியாக வந்திருக்க அப்படின்னு. இல்லை சார், கூடவே நம்ம கற்பகத்தையும் கொண்டு வந்திருக்கேன். கற்பகமா? ஆமாம், பேர் கற்பகம் சார். அவன் எங்கே போனாலும் கற்பகம் உரிச்ச மாதிரி இந்த குடும்பம் நல்லபடியாக சந்தோஷமாக இருக்கும் சார். நீங்கள் பாருங்க பொண்ணை, கலகலன்னு பேசுகிற பொண்ணு தான், கொஞ்சம் உங்களை பார்த்து பயப்படலாம், அதுக்காக தப்பாக நினச்சிடாதீங்க சொல்ல. இல்லை வர சொல்லுன்னு சொல்ல, பொண்ணு வர, வணக்கம் சார் அப்படின்னு சொல்லுது. என்னம்மா வணக்கங்கிற, காலில் விழுந்து நமஸ்காரம் பண்ணி ஆசீர்வாதம் வாங்கிக்கோ சார்கிட்ட. பட்டாபி சார் மனசார ஆசீர்வாதம் பண்ணுங்க அந்த பொண்ணுக்கு, நல்லபடியாக தீர்க்க சுமங்கலே ஜோராக இருக்கணும், இன்னும் கல்யாணம் ஆகலாமாம்மா அப்படின்னு சொல்ல, கூடிய சீக்கிரம் ஆகிடும், கவலைப்படாதுன்னு அவர் சொன்னார்னா அவர் வாய் முகூர்த்தம் பலிக்கும் அப்படின்னு பரமசிவம் சொல்ல, சரிம்மாம்மா அப்படின்னு சொல்லி 2 பேரையும் பார்க்க ஒரு சிரிக்க நம்ம இவர் பட்டாபி சொக்கி போயிடுறார். பொண்ணுக்கு 18 வயசா சொன்ன, பார்த்தா ஒரு 20-21 இருக்கும் போல. ஐயோ மாமா, இப்போ தான் மாமா பிறந்த நாளே எனக்கு 4 நாள் முன்னாடி நடந்தது. நாங்கள்லாம் ரொம்ப சின்சியராக கஷ்டப்பட்டு உழைச்சி பிழைக்கிற குடும்பம். அதான் இவர் உங்கள்கிட்ட வேலை இருக்குன்னு சொன்னார், வேலைக்கு இங்கே வந்துட்டேன். இது இங்கேயே தங்குற வேலையா, இல்லைனாக்கா நான் டெய்லி சமையலெல்லாம் முடிச்சுட்டு அதை பட்டு வீட்டுக்கு போயிடலாமா? அது ஓ சௌரியம்மா, இங்கே தங்கணும்னா தனி ரூமெல்லாம் இருக்குது, உனக்கு கொடுத்துடலாம், சேஃபாக எந்த கவலையும் இல்லாமல் சந்தோஷமாக இங்கே இருக்கலாம். அப்படி இல்லாமல் நீ வீட்டுக்கு போகணும்னு நினச்சேன்னா வீட்டுக்கும் போகலாம், அது எல்லாம் ஓ இஷ்டம், ஓ சுதந்திரத்தில் நான் என்றைக்கு தலையிட மாட்டேன். காலம்பரை ஒரு பிரேக்ஃபாஸ்ட்டு இட்லியோ தோசையோ, முடிஞ்சால் வாரத்தில் 2 நாள் கூடவே வடையும் பண்ணேன்னாக்க இந்த கணவனுக்கு அது போகிறோம். அது தவிர மத்தியானத்துக்கு இந்த அவியல் துவரங்க இந்த மாதிரி எதாவது பண்ணு. அண்ட் வத்த குழம்பு எப்பவும் வேணும் எனக்கு, அதனால் அதெல்லாம் பண்ணி எண்ணி கொடுத்துட்டு சாயங்காலம் சப்பாத்தி, ஒரு 4 சப்பாத்தி, அதுக்கு நல்ல சப்ஜி, அதுவும் அந்த பீர்க்கங்காய் கூட்டு ரொம்ப பிடிக்கும் எனக்கு. அடடா சொல்லுங்கோ, ஜமாய்ச்சிடலாம். இதெல்லாம் ரொம்ப ஈஸியாக சொல்கிறேன், வேறு கஷ்டமான மெனுவெல்லாம் இருக்கா? இருக்குது.
நிறையா இருக்குது சொல்கிறேன். வாழைப்பூ உசிலி ரொம்ப பிடிக்கும், அதை வாரத்துக்கு ஒரு தடவை பண்ணணும். சேப்பங்கிழங்கு ரோஸ்ட்டு ரொம்ப பிடிக்கும். அப்புறம் இந்த சீமக்கிழங்குன்னு சொல்லுவாளே தோலை சாக்கில் வச்சு தேய்ச்சி தேய்ச்சி எடுத்துட்டு அது நல்லா இது பண்ணி மாமா நாக்கை நல்லா வளர்த்து வச்சிருக்கேளே, எல்லா விஷயமும் ஒய்ஃப் பண்ணி போடுவாங்களா? ஒரு காலத்தில் போட்டுட்டு இருந்தா ஒய்ஃபு போய் ஒரு 12-13 வருஷம் ஆகிப்போச்சு. இப்போ தனிக்காட்டு ராஜாவாக இருக்கேன். ஹோட்டல் சாப்பாடு பிடிக்கல, அது ஒரு சமயக்காரன் வச்சுன்னே சரிப்படலை. அதனால தான் ஒரு சமயக்காரி இப்போது அப்படின்னு சொல்லி ஏதோ பரமசிவன் தயவில் நீ வந்திருக்க. ஒன்றும் கவலைப்படாதீங்க, இந்த வீட்டையே மாற்றிடலாம். என்னது? ஒன்றும் இல்லை சார், வீட்டையே வந்து உங்கள் ஒய்ஃப் இருந்தால் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி இருக்கும் அப்படின்னு குழந்தை சொல்கிறா. 18-19 வயசுல எவ்வளோ விவேகம் பார்த்தேலா அப்படின்னு சொல்ல, வெரி குட்ரா பரமசிவம், நீ பண்ண உதவிக்கு ரொம்ப தேங்க்ஸு. தேங்க்ஸ் மட்டும் சொன்னால் எப்படி? டக்குன்னு ஒரு 2000 ரூபா நோட்டை தூக்கி போடுவேன்னு பார்த்தா வெறும் தேங்க்ஸோடு அனுப்புறீங்களே என்ன அப்படின்னு சொல்ல, கரெக்டான உள்ளே போய் பீரோவை திறந்து ஒரு 2000 ரூபா நோட்டை கொண்டு வந்து அவன் கையில் கொடுத்து, சந்தோஷமா? இல்லை, மாதத்துக்கு ஒரு 2000 எனக்கும் கொடுங்கோ. பொண்ணுக்கு என்ன சம்பளம் கேட்குறா அப்படின்னு கேட்க, ஒன்றும் அதையும் கேட்க மாட்டா, 20,000 கேட்பேன். 20யா? என்ன சார், ரொம்ப கம்மி சார், உங்களுக்கு கொடுக்க போகிற சர்வீஸுக்கு 20 ரொம்ப கம்மி அப்படின்னு சொல்ல, சரி ஓகே கொடுத்துருவோம், சர்வீஸ்லாம் நல்லா பண்ணி எல்லாம் பண்ணால் எக்ஸ்ட்ரா பணமாக கொடுக்கலாம்டா அப்படின்னு பரமசிவத்தை வாடா போனால் அளவுக்கு ஒரு ஆரம்பிக்க, சரி மாமான்னு சொல்ல, யார் யாருக்கு மாமான்னு தெரியாமல் கற்பகம் வேலைக்கு சேர்ந்துட்டா. வீட்டுக்கு போயிட்டு ஒரு சின்ன சூட் கேஸில் அவளுக்கு வேணுங்கிற ட்ரெஸ் எல்லாம் எடுத்துகிட்டு வந்து ஒரு அருமையான ரூம் அவருக்கு கிடைக்கிறது. அந்த ரூமில் ஜம்முன்னு சந்தோஷமாக இருக்கா. அந்த வீட்டுக்கு பின்னாடியே ஒரு அவுட் ஹவுஸோடு இருக்குது ஜோரா. ஆனால் இவன் தனியாக அங்கே வந்திருக்கிறதுனால இந்த வீட்டில் இருக்கிற 4-5 பெட்ரூமில் ஓரமாக இருக்கிற ஒரு பெட்ரூமை கொடுத்துட்றாரு அவர் பட்டாபி. அங்கே தன்னுடைய சொந்த வீடு மாதிரி ஜம்முன்னு அந்த ரூமை டெக்கரேட் பண்ணிவிட்டு க்ளீனாக சுத்தமாக வச்சுக்கிறா. அப்பப்போ இவர் வந்து செக் பண்ணுறாரு ரூமை. பார்த்துட்டு, சோறாக வச்சுருக்கேம்மா ரூமை அப்படின்னு சொல்ல, மாமா உங்கள் ரூமையும் நான் க்ளீன் பண்ணி வைக்கிறேன்னு சொல்லிட்டு டெய்லி அவர் ரூமையும் க்ளீனெல்லாம் பண்ணி வைக்கிறா. அதே நேரத்தில் அங்கே வீட்டில் நடக்கிற விஷயங்கள் எல்லாத்தையும் பார்க்குறா. அண்டு 2 நாளைக்கு ஒரு தடவை பொண்கள்லாம் ஃபோன் பண்ணுது. பையன் அப்பப்போ ஃபோன் பண்ணி அது இதுங்கிறான். இந்த ஃபோனுக்கு நம்ம எடுக்கிற போது யார் நீ எல்லாம் கேட்க, நான் தான் புதுசாக சேர்ந்துருக்கேன், மாமாவுக்கு ஹெல்ப் பண்ண சமயக்காரன் எல்லாம் சொல்ல, அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு வரும். என்னப்பா புதுசாக சமயக்காரி வந்திருக்காளா? ஆமாம் வந்திருக்கா, ஒரு தெரிஞ்ச ஃப்ரெண்டோட பொண்ணு வந்து ஹெல்ப் பண்ணுறது அப்படிலாம் சொல்ல, அப்படியா வெரி குட். ஸோ ஸ்டமக் ட்ரபிள்லாம் இல்லாமல் இருக்கா? ஆமாம் நல்ல ஃபஸ்ட் கிளாஸாக சமைக்கிறா, அவியல் துவரன் கவரன் இதெல்லாம் பிரமாதம் வைக்கிறா. அது தவிர பொரிச்ச குழம்பு வச்சா சாப்பிட்டுட்டே இருக்கலாம் போல் இருக்கு, வத்த குழம்பு ஃபஸ்ட் கிளாஸாக பண்ணுறதெல்லாம் சொல்லி இல்லை இவரை புகழப்பாட அவங்களுக்கெல்லாம் சந்தோஷம். ஏதோ அப்பாவுக்கு நல்ல வாய்க்கு ருசியாக சாப்பாடெலாம் கிடைக்கிறதுன்ட்டு அவங்களும் ஹாப்பியாக இருக்காங்க. அப்படி இப்படி ஒரு 10 நாள் ஆகுது. ஒரு நாளைக்கு பாவம் திடீர்னு அவருக்கு முதுகை பிடிச்சிக்கிட்டு முதுகு வலியில் துடிக்கிறாரு. பக்கத்தில் இருக்கிற கிளினிக்கில் போய் டாக்டர்கிட்ட கேட்டு எல்லாம் இது பண்ணி ஏதோ மருந்தை கொடுத்து சாப்பிடுங்கன்னு சொல்லி டேப்லெட்டையும் அதே நேரத்தில் ஒரு தைலத்தை கொடுத்து தேய்ச்சி விடுறதுக்காக அப்பப்போ காலையில் மத்தியானம் சாயங்காலம் தேய்ச்சிக்கிட்டா 2-3 நாள் சரியாயிடுன்னு சொல்ல, வீட்டுக்கு வந்த உடனே கற்பகம் என்னாச்சு அப்படின்னு கேட்க, இந்த மாதிரி முதுகை பிடிச்சிருந்ததுனால டாக்டர்கிட்ட போனேன், டேப்லெட் கொடுத்துருக்காரு, அது தவிர தைலம் கொடுத்துருக்காரு, அது தேய்ச்சி விட ஒரு ஆள் பிடிக்கணும். என்ன நீங்கள் நான் இருக்கிற போது ஆள் பிடிக்கணும் அது பிடிக்கணும்னு சொல்லிட்டு நான் தேய்ச்சி விடுறேன் அப்படின்ட்டு ஆவி பறக்க அந்த முதுகை தேய்ச்சி விடுறா. கற்பகம் இவர் சொர்க்கத்துக்கே போயிட்டார். அதாவது அந்த முதுகு வலி வந்தது எவ்வளோ பெரிய அதிர்ஷ்டம்னு அவருக்கு அப்போத்தான் தெரியுது. அந்த பிஞ்சு விரல்கள் அப்படியே சரு 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 சருன்னு தேய்க்க அப்படியே இந்த வலியெல்லாம் போக அப்படியே ரிலாக்ஸ்டாக அப்படியே தூக்கி போயிடுறார். ஒரு பக்கம் அந்த பொண்ணு மடியில் தலையை வச்சுன்னு தூங்க ஆரம்பிச்சிட்டேன். அந்த பொண்ணு ஒரு 1 ஹவர் கழிச்சு, மாமா தொட ரொம்ப வலிக்கிறது, தள்ளி படுத்துக்கிறேன்னா நான் என் ரூமுக்கு போகிறேன்னு சொல்ல, ஐயோ என்னம்மா அது நிறையாம தூங்கி போயிட்டேன்னு சொல்ல, பரவாயில்ல மாமா அப்படின்னு சொல்லிட்டு அது ரூமுக்கு போக, அன்னைக்கு ராத்திரி பூரா பட்டாபி தூங்கவே இல்லை பாவம். அவ மடியில் படுத்து தூங்கிட்டே ஞாபகம் வச்சுட்டு கழுக்குன்னு அவரே சிரிச்சுக்கிறார். அதே நேரத்தில் இந்த 10ஆம் பரமசிவத்துக்கு என்ன கொடுத்தாலும் தகும் அப்படின்னு சந்தோஷப்பட்டுக்கிறாரு. அண்டு கற்பகத்தை ரொம்ப பிடிச்சி போச்சு அவருக்கு, இப்படிதான் இருக்கணும் அப்படின்னு. இதுக்கு நடுவில் ஆஸ்திரேலியாவில் இருக்கிற பொண்ணு
ஒரு 2 வாரத்துக்கு வெக்கேஷனுக்கு வரேங்கிறா. இவருக்கு பெரிய எரிச்சலா போயிடுறது. என்னடா இது, இப்பதான் எல்லாம் அழகா செட் ஆயிட்டு வருது, இந்த நேரத்துல இந்த பொண்ணுக்கு என்ன வெக்கேஷன் அப்படின்னுட்டு, ஆமா நீயும் ஹஸ்பண்ட் வரல, நீ மட்டும் வரியா? இல்ல அவருக்கு லீவு கிடைக்கல, எனக்கு மட்டும்தான் லீவு. அங்க வந்துட்டு எனக்கு ஒரு டாக்டர் கூட பார்க்க வேண்டியது இருக்கு. என்ன என்ன விஷயம்? ஆஸ்திரேலியால போய் டாக்டர்கிட்ட போறதுக்கு எனக்கு ஒரு மாதிரி இருக்கு. நம்ம டாக்டர்னாக்கா அங்க மெட்ராஸ்ல பெட்டர். என்னவோ தெரியல, கல்யாணம் ஆகி 12 வருஷம் ஆச்சு, இன்னும் குழந்தை பிறக்கலையேன்ட்டு சில விஷயங்கள் அங்கே செக் பண்ண வேண்டியிருக்கு எனக்கு. நான் சொல்ல, அப்புறமாவா, இப்போ என்ன அவசரம், ஒரு 4 மாசம் 5 மாசம் போட்டோமே, அப்புறமாவா, நீ அவனோட சேர்ந்து வரல சொல்ல. ஐயோ சும்மா இருக்கப்பா, நீங்க வேற, நானே ரொம்ப கஷ்டப்பட்டு ஒரு மாதிரி மனசு சங்கடமா இருக்கேன், அங்க வந்து எல்லாம் செக் பண்ண வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அவ கிளம்பி வந்துடுறா. வந்தா ஜெகஜோதியாக அப்பா சந்தோஷமா இருக்கிறத பார்த்து அவளுக்கு சந்தோஷம்தான். இந்த பொண்ணு 10 வயசா வேலையெல்லாம் பண்றது வைக்கிறது வந்து, பொண்ணு வந்தபோது, அவருடைய டாக்டர் வந்தபோது இந்த பொண்ணு கற்பகம் ரொம்ப எக்ஸ்ட்ரா கேர்ஃபுல்லா இருந்து ரொம்ப மரியாதையா 10 வயசா ஒரு மாதிரி ஒதுங்கியே இருக்கிறத பார்த்து ரொம்ப மகிழ்ச்சியா இருந்தது பொண்ணுக்கு. சே, அப்பா பிடிச்சாலும் பிடிச்சார், புளியங்கொம்பா ஒரு பொண்ணை பிடிச்சிருக்கார், இந்த பொண்ணை எப்படியாவது நம்ம ஆஸ்திரேலியா கொண்டு போற வழியை பார்க்கலாம் அப்படின்னு திங்க் பண்ணி, அப்பா இந்த கற்பகத்தை கூட ஆஸ்திரேலியா கூட்டு போனா உங்களுக்கு ஏதாவது அப்ஜெக்ஷன் உண்டான? என்னது குடி கட்டுது போ, எனக்கு ஏதோ கொஞ்சம் சமையலுக்கு சாப்பாட்டுக்கெல்லாம் ஏதோ பண்ணிட்டு இருக்கா, வாய்க்கு ருசியா சமைச்சு போடுற, அதுக்கடுத்து குட்டிச்சவராக்கு, அதுக்கு தான் வந்தேன் நீ 2 வாரம் டாக்டரை பார்க்கணும்னு சொல்லிட்டு இந்த வேலையை பார்க்குற நீ, எனக்கு கிடைக்கிற சாப்பாட்டுக்கு எடுத்துட்டு போல் இருக்கேன்னு சொல்ல. இந்த விஷயம் நம்ம கற்பகம் அதுக்கு போக, கற்பகம் ஐயோ கவலைப்படாதீங்கோ, எனக்கு 2 சிஸ்டர்ஸ் இருக்கா, என்னை விட 1.5 வயசு தான் பெரியவா, அதுல ஒருத்தரை உங்களுக்கு செட் பண்றேனே அப்படின்னு சொல்ல, அதெல்லாம் முடியாது, எனக்கு நீ தான் வரணும் அப்படின்னு அடம் பிடிக்க, இது ஒரு பிரச்சனையாக அப்பாவுக்கும் பொண்ணுக்குமே கொஞ்சம் முட்டிக்குது. இதுக்கு நடுவில் அந்த பொண்ணு ஆஸ்திரேலியா வந்தவ கண்டிப்பாக கற்பகம் ஆஸ்திரேலியாவுக்கு வரணும், இந்த ட்ரிப் நான் ஊருக்கு போறேன், திருப்பி ஒரு 2 மாசத்துல வரேன், வந்து இந்த பொண்ணை கூட்டிட்டு போறேன்னு சொல்ல, பொண்ணுக்கு என்ன செய்யறதுன்னு தெரியாம, இதை பாருங்க உங்க பொண்ணை பழச்சிக்காதீங்க மாமா, என்னுடைய 2 சிஸ்டர்ஸ் அவங்களும் அப்பப்போ வேலை கிடைக்குது அந்த மாதிரி இருக்காங்க, அவங்களையும் இங்க அவுட் ஹவுஸ்ல தங்குற மாதிரி எங்க அம்மாவும் வந்துட்டாக்க எங்க ஹோல் ஃபேமிலி இங்க உங்களுக்கு சர்வீஸ் பண்ணி ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும், என்ன சொல்றீங்கன்னு கேட்க, அவுட் ஹவுஸ் காலியா தானே இருக்கு, வடச்சொல்லுன்னு சொல்ல, அங்க இருக்கிற சின்ன வீட்டை காலி பண்ணிட்டு எல்லாத்தையும் தூக்கிட்டு இங்க வர, வந்தா பரமசிவம் சீக்கிரமே அலறி அடிச்சுட்டு வீட்டுக்கு வந்து, என்னாச்சு அந்த வீட்டை காலி பண்ணிட்டு நீங்க பாட்டுக்கு இங்க வந்துட்டேல அப்படின்னு கேட்க, எனக்கே தெரியாம பல விஷயங்கள் நடக்கிறதுன்னு சொல்ல, ஐயோ உங்களை சொல்லணும்னு தேடினேன், நீங்க எங்கேயும் ஊருக்கு போயிட்டேன். ஆமா, எங்க அம்மாவுக்கு உடம்பு சரியில்லாம இருந்ததுன்னு கிராமத்துக்கு போயிருந்தேன், வந்து பார்த்தா உங்களை காணோம், எல்லாம் அவசரமா நடந்துருது அப்படின்னு சொல்ல, சரி என்ன விஷயம், இவளை ஆஸ்திரேலியா கூட்டு போறேன்ட்டு அந்த பொண்ணு அடம் பிடிக்குது, அப்பா கரர் கூடாதுங்கிறார், கற்பகத்தை ரொம்ப பிடிச்சு போச்சு அவருக்கு, ஆனா மேல இருக்கிற 2 பொண்களையும் யாரையாவது ஒருத்தரை கூட்டு போன்னு சொன்னா முடியாது, கற்பகம் தான் ஒண்ணு அந்த பொண்ணு சொல்லுது, அப்பாக்காரர் கூடாதுங்கிறாரு, இதனால பெரிய பிரச்சனையே வந்துடும் போல் இருக்கு அப்படின்னு சொல்ல, பத்தா பரமசிவம் உடனே இதை பாருங்க விசாரி திரும்ப இப்பதான் நடந்துக்கணும், கற்பகம் இங்கேயே இருக்கணும்னு சொன்னா அப்பா அவரை நைஸா ட்ராப் மாதிரி பண்ணி கற்பகத்தை அவர் கல்யாணமே பண்ணிட்டாருங்கிற ஒரு போடு போட்டா பல விஷயங்கள் தாகும், அவளுக்குன்னு சொத்து இந்த வீடு அப்படின்னு வாங்கிடலாம், இந்த வீட்டோட வேல்யூ இன்னி தேதிக்கு ஒரு 7-8 கோடி இருக்கும், அதை வாங்கிட்டோம்னா அவரும் இப்ப இருக்கிற மோகத்துல ஓகேன்றுவாரு. அண்ட் அந்த பொண்ணு வந்துனாக்க ஐயோ நமக்கு சின்னமாயிட்டாளே கற்பகம் சொல்லிட்டு ஒரு மாதிரி தள்ள அடிச்சுட்டு திருப்பி ஊருக்கு போயிடுவேன், அது என்னன்னா நமக்கு என்ன, நம்ம கற்பகத்துக்கு அந்த வீடு வரணும், இந்த கிழவன் எப்படி இன்னொரு 5-6 வருஷத்துல மண்டையை போட்டுருவாரு, அப்புறமா உங்க லைஃப் எப்படி இருக்குன்னு யோசிச்சு பாருங்கன்னு சொல்ல, ஐயோ ஆனா ஒண்ணுமா 1 கோடி துண்டா எனக்கு தந்துடணும் அப்படின்னு அந்த மாமிட்ட சொல்ல, மாமி ஒன்றும் கவலைப்படாதீங்க, 1 கோடி நிச்சயமா தரேன், நீங்க தானே இந்த வழியே காட்டுறேன் சொல்ல, பயங்கரமான ஒரு பிளான் இங்க ஆகுது. அப்பாக்காரர் கற்பகத்தோட மோகத்துல அப்படியே மூழ்கி கிடக்கிற போது அந்த பொண்ணு வேற வந்து இங்க குட்டையை குழப்பி கற்பகத்தை கூட்டு போறேன்னு சொல்ல, முடியாதுன்னு சொல்லி எல்லாம் நடக்க, கடைசியில பத்தா பரமேஸ்வரன் சொன்ன மாதிரி
ஒரு நாளைக்கு இந்த பொண்ணு, மாமா ஒரு சின்ன விஷயம், இந்த பிரச்சனைகள்லாம் தீர ஒரு வழி இருக்கு. என்ன வழி சொல்லு? என் பொண்ண இந்த பக்கமே வரக்கூடாது, நீ என் பொண்ணே இல்லைன்னு சொல்லிட்டோமா? ஐயோ, அப்படிலாம் பண்ணாதீங்க, பாவம் நல்லவங்க அவங்க, என்ன அமெரிக்கா என்ன ஆஸ்திரேலியா கூட்டு போறேன்னு சொல்றாங்க. தயவுசெய்து அப்படிலாம் பண்ணாதீங்க. ஆனா ஒண்ணு, சந்தர்ப்பவசத்துல நீங்க என்கிட்ட தப்பா நடந்துட்டீங்கன்னு அவங்க காதுல போடுறேன்னா, வேற வழி இல்லாம நீங்க தான் என் ஹஸ்பண்ட்னு நமக்குள்ள ஒரு பந்தத்தை கன்ஃபார்ம் பண்ணிடலாம், ரிஜிஸ்டர் மேரேஜ் பண்ணிடலாம். இல்லைன்னா ஒரு கோவிலில் போய் தாலியை கட்டி பண்ணிட்டீங்கன்னா, துரதிருஷ்டமா நடந்த தப்புக்கு பிராயச்சித்தமா அவரே கல்யாணம் பண்ணிக்கிட்டாருன்னு சொல்லி எனக்கு சீதனமா ஒரு வீட்டை எழுதி கொடுத்துருங்க அப்படின்னு சொல்ல, வீடு ஒன்று என்ன 3 அவனுக்கு எழுதி கொடுக்குறேன் ஒரு மோகத்துல சொல்ல, இப்போதைக்கு 1 எழுதுங்க, அப்புறமா பாக்கி 2 பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லி பெரிய ஒரு பிளானை போட்டு கல்யாணத்தை ரிஜிஸ்டர் பண்ண ரிஜிஸ்ட்ரார் மயக்கம் போட்டு விழுறாரு. என்னடா இது, இவ்வளவு பெரிய மனுஷன் இந்த சின்ன பொண்ணுக்கு தாலியை கட்டுறாருன்னு சொல்ல, இல்ல எங்களுக்குள்ள ஒரு எசகடா நடந்துருத்துல சொல்லி, வானம் படக்கூடாது, வானத்தை காப்பாற்றணும் அதெல்லாம் பண்றேன்னு சொல்ல, பொண்ணு காதுல இந்த விஷயம் வர பொண்ணு ஷாக் ஆகி தள்ள அடிச்சுக்கிட்டு, ஐய எனக்கு நீ அப்பனும் இல்ல, நான் உனக்கு பொண்ணும் இல்லைன்னு சொல்லிட்டு ஒதுங்க, பாக்கி 2 பசங்களை இங்க பங்கா கூடன்னு கேட்க, பங்காது கிங்காது போங்கடா, போய் கோர்ட்ல போய் கேச போடுங்கன்னு சொல்ல, கதை மற்றும் அப்படி இப்படி பந்தா பரமேஸ்வரன் போட்ட பிளான் சந்தோஷமாக முடிச்சு, அவ இந்த வீட்டை அடகு வச்சு பேங்க்ல 1 கோடி ரூபாய அடிச்சுட்டு போயிட்டான். கற்பகம் இந்த கடை எப்ப போகும்னு பார்த்துக்கிட்டு இருக்கு. அவ அம்மா நல்ல வசதி ஆயிட்டா. இப்போ அவங்க குடும்பமே சந்தோஷமா அடுத்து யாரும் ஆட்டையை போடலான்ட்டு பந்தா பரமேஸ்வரத்தை கேட்டு, சும்மாவே இருந்தா இப்படி வேலைக்கு போற வழியை பாருங்கோ, வேற ஆளை பிடிங்கோ அப்படின்னு சொல்றாங்க. அடுத்த கதையில் சந்திப்போம். உங்கள் அட்லாண்டா கணேஷ்.